ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே அந்த அர்ஜுனோட மாமாவும் காட்டு கத்தல் கத்துனனால அந்த பக்கமாக போயிட்டு இருந்த போலீஸ்காரங்க முதற்கொண்டு சந்தேகப்பட்டு அர்ஜுன் இருக்கிற வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்குமே வந்துட்டாங்க. ஆனால் எப்படியோ கடைசி நேரத்தில் தமிழ் வந்து அவங்கள சமாளித்து அங்கேருந்து அனுப்பிட்டு நமச்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவும் இவங்களை இப்படி விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த அர்ஜுனை பயம்படுத்துறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் இதுக்கப்புறமா வாயே திறக்கக்கூடாதுன்றதுக்காக எப்பவும்படியே அவங்கள பழையபடி பயன்படுத்த பார்க்க. ஆனா அர்ஜுனும் இந்த தடவை ரொம்பவே கிளியரா நம்மளே இங்க அடைச்சு வச்சிருக்கிறது தமிழும் அவனோட ஃப்ரெண்டு நமச்சியும் தான்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு தமிழ்ல மடக்கிற மாதிரி செம்ம கோவத்தோட தமிழை ட்ரிகர் பண்ற மாதிரி, டே தமிழ் நீ தான் வெளியே இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம வெளியே யாரோ வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நீ ஏதோ பேசி திருப்பி அனுப்பிட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது, அது மட்டும் இல்லாம ஏன் இப்படி ரொம்பவே கோல மாதிரி பேய் மாதிரி நடிச்சு எங்களை பயன்படுத்திட்டு இருக்க, நானாவது கெத்தா உன்னை நேருக்கு நேரா எதிர்த்து, ஆனா அந்த தைரியம் கூட உனக்கு கிடையாதா? ஏன் உன்னோட பொண்டாட்டி சரஸ்வதியை கூட கொடுமைப்படுத்துறத உங்ககிட்ட கெத்தா தானடா சொன்னேன், அப்ப கூட உனக்கு சொர்ணம் வரல, ஆனா இப்ப என்னடானா ஏதோ நான் போட்ட பிளான கடைசி நேரத்துல கண்டுபிடிச்சு எனக்கா படிக்கிற மாதிரி ஏதோ சில்லறதனமா பண்ணிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீல உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா மோதுடா என்ன மாதிரி, அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கோலத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தமிழை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம அவங்கள அவமானப்படுத்தி எப்படியாவது தன்னோட வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அர்ஜுன் இந்த மாதிரி தமிழை கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழும் அர்ஜுனோட பிளான கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்களோட உண்மையான வாய்ஸ்லயே செம்ம கெத்தோட டே ஏன்டா இப்படி தேவையில்லாம பயத்துல வளரிட்டு இருக்க, என்ன அங்கேயே கடந்து செத்துருவோன்னு உனக்கே பயம் வந்துருச்சா என்ன? அது மட்டும் இல்லாம என்னமோ கெத்தா எல்லாரையும் பழிவாகிற மாதிரி பேசிட்டு இருந்த நீ தானே கோலத்தனமா எனக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி கேவலமா நிறைய பிளான போட்டுட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம என்னமோ இவங்க நல்லவங்க மாதிரி கடைசியில திருந்தின மாதிரி என்னம்மா என்கிட்ட இருந்து நாடக போட்டுட்டு இருந்த, ஆனா இப்ப என்னடானா என்னை எப்படியாவது கோவப்படுத்தி இங்க இருந்து வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவே கேவலமா பிளான் போட்டுட்டு இருக்க. ஆனா ஒன்னு சொல்லவா, கண்டிப்பா உன்னோட இந்த பிளானும் சக்சஸ் ஆக போறது இல்ல, நீ பண்ண தப்புக்காக வருந்தி இங்கே சாக போறடா அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுனும் ரொம்பவே கோவத்தோட டே நான் அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கு பண்ண விஷயத்துக்காக நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தமிழுமே பழி வாங்கணும்னு நினைச்சதுல ஓகே தான், ஆனா என்ன நீ அதுக்காக என்னோட தங்கச்சியை பயன்படுத்திக்கிட்ட பாரு, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது, அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி நம்பி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி எப்படியோ அவளுக்கு தெரியாமையோ சொத்த ஆட்டைப்படுறது மட்டும் இல்லாம கடைசி நாள் மட்டும் அவகிட்ட நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டு அவளோட நம்பிக்கை எல்லாத்தையுமே சம்பாதிச்சுட்டு இப்ப வரைக்கும் அவளை நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டு இருக்கியே, அதை தாண்டா என்னால மன்னிக்க முடியல, அது கூட பரவாயில்ல சரி விட்டலான்னு கூட யோசிக்கலாம், ஆனா நீ என்னடானா எங்களை பழிவாங்கணும் நாங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னோட பொண்டாட்டி சரஸ்வதியை ஜெயில அவ்வளவு கஷ்டப்படுத்தினியே, உனக்கு அப்ப கூட யோசிக்க தோணல? அவ கர்ப்பமா இருக்க, அவளோட வயித்துல எந்த பாவமுமே பண்ணாத குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு, ஏன்னா நீயும் ஒரு குழந்தைக்கு அப்பா தானடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்டா பேச உடனே அர்ஜுனோ சிரிச்சுக்கிட்டே டே சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, என்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரையும் நான் பழி வாங்கியே தீருவேன், அது உன் பொண்டாட்டி வயித்துல வளர்ற பிறக்காத குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அது சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு தமிழ் செம்ம ஆத்திரத்தோட இருக்க பக்கத்துல இருந்த நமச்சியோ கோவம் தாங்க முடியாம டே உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்கள்ல உயிர் வாழ தகுதியே இல்லடா, உன்னை நானே என் கையால கொண்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுனும் கரெக்டா ஒரு ஐடியா எனக்கு சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி எடுத்து உடைச்சு கையில வச்சுக்கிட்டு டே நீ என்ன பார்த்துட்டு தானே இருக்க பாரு, நீயே என்னடா என்ன கொடுமைப்படுத்தி கொள்றது, நானே என் கழுத்தெடுத்துக்கிட்டு செத்துறேன், ஒண்ணு நீயா இப்ப கதவு ஓபன் பண்ணி என்ன வெளியே விடு, அப்படி இல்ல நானே இங்க கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன், உனக்கு தான் தெரியுமே உன் தங்கச்சி அதான் ராகினி என் மேல எவ்வளவு காதலோட இருக்கா, ஒருவேளை நான் மட்டும் செத்துட்டேன்னா கண்டிப்பா அவளும் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதவை திறக்கிறியா இல்லைன்னா நான் கழுத்தெடுத்துட்டு சாகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே பக்கத்துல அந்த நமச்சியோ டே வேண்டாண்டா, மறுபடியுமே அந்த அர்ஜுன் செம்ம பெரிய நாடகம் போட்டுட்டு இருக்கா, அவனை நம்பாத, அவன் உள்ளே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தமிழுமே அர்ஜுனுக்கும் பரமுக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா டே இல்லடா அந்த அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என் தங்கச்சி சூசைடே பண்ணிப்பா, அவளுக்காகவாவது இந்த அர்ஜுனா காப்பாத்தியே ஆகணும், அதனால நான் டோர் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு நமச்சிக்கிட்ட சைகிலேயே வேற ஏதோ சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நமச்சியுமே தமிழை தடுக்கிற மாதிரி வாயால பேசினாலும் கையால சரின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்ன பிளானுக்கு ஓகேன்ற மாதிரி கையசைக்கிறாங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழும் சிரிச்சுக்கிட்டே உடனடியா அர்ஜுன் இருக்கிற டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அர்ஜுனுமே பரம கூட சேர்ந்து தமிழை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு உடனடியா வெளியே தப்பிச்சு ஓடி போறாங்க. உடனே இதை பார்த்தா நமச்சியுமே அவங்கள பிடிக்கிற மாதிரி தமிழ் கூட சேர்ந்து பின்னாடி ஓடி போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்க ஒரு ஆட்டோல ஏறி அர்ஜுனும் பரமுவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு பின்னாடியே வந்த தமிழும் நமச்சிக்கிட்ட எப்படியோ நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாம சைகை மூலயமாவே பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, கண்டிப்பா தமிழும் நமச்சியும் இந்த அர்ஜுனோட மாமாவையும் மாட்டி வர்றதுக்காக ஏதோ ஒரு செம்மையான பிளான போட்டு வச்சிருக்காங்க. ஆனா என்ன இந்த விஷயம் தான் அர்ஜுனுக்கும் பரமுக்கும் தெரியாம நம்ம தமிழ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே
சந்தோஷமா ஆட்டோல தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா அர்ஜுன் அவங்க நினைச்ச மாதிரியே தமிழை இந்த விஷயத்துல கரெக்டா மாட்டி வேணும்ன்ற காரணத்துக்காகவே உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு செம்ம டயர்டா இருக்க மாதிரியும் அதே சமயம் யார்கிட்டயும் வந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்க மாதிரியும் செம்மையா நாடக போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்த அங்க இருந்த போலீஸ்காரங்களுமே அர்ஜுனோட ஆக்டிங்கை நம்பி அவங்களை கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்த ராகினிக்கும் தமிழுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தமிழ் அவங்களோட ஃப்ரெண்டு நமச்சிக்கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி தான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே நமச்சியும் அப்பனா நம்ம பிளான நடத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட சேர்ந்து அவங்களுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் போலீஸ் ஸ்டேஷன்ல அர்ஜுன் வந்துட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ராகினியும் ரொம்பவே பதட்டத்தோட இந்த விஷயத்த அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்ல உடனே அர்ஜுனோட ஃபேமிலியில இருக்கவங்களும் ராகினி கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்பவே அவசர அவசரமா வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கரெக்டா வர நேரம் பார்த்து தமிழும் நமச்சி அங்க வந்துடவே உடனே அர்ஜுன் இதுதான் சரியான நேரம் பார்த்து ராகினி கிட்ட செம்மையா ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க என்ன கடத்தி வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு ராகினி அப்ப நிஜமாவே தமிழ் அண்ணா தான் அர்ஜுனை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட தமிழை முறைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த போலீஸ்காரங்களுமே அர்ஜுன் கிட்ட உங்களை தமிழ் தான் கடத்தி வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அர்ஜுனுமே தமிழை ரொம்பவே தன்னாவட்ட திரும்பி பார்க்க ஆனா தமிழும் அர்ஜுன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட முகத்துல கொஞ்சம் கூட பயத்தையே காட்டாம அவங்கள பார்த்து தன்னாவட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த அர்ஜுனுமே ரொம்பவே குழப்பத்தோட ஒருவேளை இந்த தமிழ் நமக்கு எதிரே ஏதாவது சதி திட்டம் தீட்டிருக்கானா என்ன, இவன் எதுக்காக இவ்வளவு பயமே இல்லாம இருக்கான், ஒருவேளை இப்ப மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட தமிழ் தான் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அவன் வசமா மாட்டிப்பானே, இது தமிழுக்குமே நல்லா தெரியுமே, ஆனாலும் எதுக்காக இவன் முகத்துல கொஞ்சம் கூட பயத்தையே காட்டாம இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போலீஸ்காரங்களை பார்க்க உடனே பக்கத்துல இருந்த பரமும் ஆமா தமிழ் தான் எங்களை கடத்தினான்னு சொல்லி சொல்ல போக உடனே அவங்கள தடுத்து நிறுத்தின அர்ஜுனும் இல்ல தமிழ்ல எங்களை கடத்தல, யார் எங்களை கடத்தினாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுறாங்க. உடனே இதை கேட்ட தமிழுமே சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இவன் நான் நினைச்ச மாதிரி தான் புத்திசாலியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே. உடனே தமிழ் இப்படி ஏதோ ஒரு காரணத்தோட சிரிக்கிறத பார்த்த போலீஸ்காரங்களுமே அர்ஜுன் கிட்ட மறுபடியுமே என்ன நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா, நிஜமாவே நீங்க காணாம போனதுக்கும் இந்த தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையான்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுனும் ரொம்பவே உறுதியா இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தோணுது, அது மட்டும் இல்லாம எங்களை யாரு கடத்தினாங்கன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட ராகினி இதுக்கப்புறமா என்னால எதுவுமே பேச முடியாது, வா தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல உடனே ராகினியும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட சார் மற்ற விஷயத்துல அப்புறமா பேசிக்கலாம், நான் என்னோட ஹஸ்பண்டையும் அவங்களோட மாமாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனையும் அவங்களோட மாமாவையும் அங்க இருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. ஆனா போற அர்ஜுனும் தமிழ செம்மையா முறைச்சுக்கிட்டே போறாங்க. அப்போ இதை கவனிச்ச போலீஸ்காரங்களும் அந்த அர்ஜுனோட ஃபேமிலியில அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தமிழ் கிட்ட என்ன தமிழ் நான் போலீஸ்காரன்றதை மறந்துட்டீங்களா, என்னால ஈஸியாவே யாரு தப்பு பண்ணாங்கன்றதை மொப்ப முடிக்க முடியும், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல உங்களோட தலையீடு இருக்குன்ற விஷயம், அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன், மறுபடியும் கேட்கறேன், இப்பவாவது நீங்க சொல்லிருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க உடனே தமிழும் போலீஸ்காரங்க கிட்ட சார் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த அர்ஜுனன் நான் ஒண்ணு கடத்தல, ஆனா என்ன இந்த அர்ஜுன் இப்படி இவ்வளவு லேட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கானா அதுக்கு காரணம் வேணா நானா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அந்த அர்ஜுனை பத்தின உண்மைய ஆதாரத்தோட உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே இதை பார்த்த போலீஸ்காரங்களுமே தமிழோட உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு வழியா போன அர்ஜுனும் அவங்களோட மாமாவும் வீட்டுல நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ராகினி கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகினியுமே அர்ஜுனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தனால அவங்களுமே ரொம்பவே பாசத்தோட ராகினிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பக்கிற ராகினியும் கண் கலங்கிக்கிட்டே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு யாருக்குமே தெரியாம போயிட்டு தமிழுக்கு கால் பண்ணி என்னடா நான் தப்பிச்சிட்டனே உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழுக்கு வம்பு இழுக்கிற மாதிரி பேச ஆனா தமிழோ என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட பேரை சொல்லுவேன்னு நினைச்சனே, என்னோட பேரை நீ அப்படி ஒரு வேலை சொல்லியிருந்தனா நான் கண்டிப்பா அங்கேயே வச்சு உனக்கு ரொம்ப பெரிய பிரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன அதை தான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே அர்ஜுனோ என்னடா எனக்கு எதிரான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்ன, அதை வச்சுதான் என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க உடனே தமிழ் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே நான் வச்சிருக்கிறத கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுன் கொஞ்சம் ஷாக் ஆனாலும் தமிழ் கிட்ட பயப்படுத்தாம பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தமிழோ அர்ஜுன் கிட்ட ரொம்பவே நக்கலா டே உன்னோட குடுமையே இப்ப என் கையில இருக்கு, இதுக்கப்புறமா உன்னால எந்த ஆட்டமும் போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து உன்னோட சந்தோஷத்தை பறிக்கிறது தான் என்னோட திட்டம், இதுக்கப்புறமா உன்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது, நான் அப்படி என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பயத்திலேயே நடுங்கி சாக போற, ஏதோ என்கிட்ட இருந்து அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டு இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாலாம் இருந்துராத, ஏன்னா இதுக்கப்புறமா தான் உனக்கு உண்மையான கஷ்டம்னா என்னன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு அர்ஜுன் செம்ம பயத்தோட இந்த தமிழ் கிட்ட எனக்கு எதிராக அப்படி என்னதான் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தமிழ் சொல்றத பார்த்தா கண்டிப்பா அவங்க கிட்ட அர்ஜுனை ஒரே நேரத்துல காலி பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னவா இருக்கும், அதுல இருந்து அர்ஜுன் எப்படிதான் தப்பிக்க போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுது, தமிழோட பிளான் தான் என்ன, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.